வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு மீண்டும் முதல் செய்தியாக தேர்தல் ஆணையம் செய்துள்ள ஒரு மோசடி குறித்து தான் உங்கள் முன்னால் அந்த தகவலை வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ராஜ்யசபாவுக்கான, அதாவது மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கான தேர்தல்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் கூட அந்த தேர்தல் முடிஞ்சது. இந்த காங்கிரஸோட வேட்பாளரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் மத்திய பிரதேசத்தில் இருந்து காங்கிரஸ் சார்பாக மீனாட்சி நாகராஜன் அப்படிங்கிற ஒரு அம்மையாரை நிறுத்தியிருக்கிறாங்க. காங்கிரஸ் சார்பாக அவங்களுடைய வேட்பு மனுவை நிராகரிச்சிருக்கு. யார்? அந்த ஆஃபீஸர், அக்செப்ட் பண்ணக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நிராகரிச்சிருக்கிறாரு. இப்போ ஏன் நிராகரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த அப்ளிகேஷனை, அந்த ஃபார்மை கொடுக்கும்போது, அந்த அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா, அதில் அவங்க சில விஷயங்களை மறைச்சிட்டாங்களாம். அதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது. சரி, அது என்ன காரணம், என்னத்தை மறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தெலுங்கானா காவல்துறை, அதாவது காவல்துறை அங்கே ஒரு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அங்குள்ள ஹைகோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர், அவர் இந்த அம்மா ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. ஒரு உயர் உறுப்பினராக இருக்கிறாங்க. இவருக்கு எதிராக ஒரு மனு கொடுத்ததாக சொல்றாங்க. ஆனால் நம்ம உள்ளுக்கு போய் பார்த்தும் பொழுது இவருக்கு எதிராக அந்த மனு கொடுக்கல. அதுக்கு பதிலாக அந்த நீதிமன்றத்தில் இன்னொருத்தருக்கு எதிராக ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கு, பெட்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அடுத்த ஆளாக இந்த அம்மையாரை சேர்த்துருக்குறாங்க. என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே மனு கொடுத்துருக்குறேன், நடவடிக்கை எடுக்க சொல்லி, இந்த அம்மையார் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிட்டு இவங்களையும் சேர்த்துருக்குறாங்க. இதுதான் அந்த விஷயம். இப்போ இந்த செய்தியை, அதாவது நீங்கள் இப்போதைக்கு நடக்கக்கூடிய இந்த மாநிலங்களவை தேர்தலில் இந்த அம்மையார் மீனாட்சி நாகராஜன் அவர்கள் மறைத்து விட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லி, இதை பாஜகவினர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஆட்சேபித்ததுனால அந்த அதிகாரி, தேர்தல் சம்பந்தப்பட்ட அதிகாரி அதை ரத்து செய்து விட்டார். இப்போ இது இருக்கட்டும் ஒரு புறம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்டில் ஒரு பாஜகவை சேர்ந்தவர், அவர் அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறாரு, அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணுறாரு. அதில் 2-3 விஷயங்கள் விடுபட்டிருக்கு. அவர் உடனே கையில் கொடுத்து, போய் ஃபில்லப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி ஃபில்லப் பண்ணதுக்கு டைம் கொடுத்து திருப்பி ஃபில்லப் பண்ணி அக்செப்ட் பண்ணுறாங்க. இது பாஜகக்காரருக்காக நடக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இங்கே காங்கிரஸ்காரருக்கு எப்படி நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மையாருக்கு நீங்கள் இந்த விஷயத்தை வெளியே கொடுக்கவில்லை, அதில் காண்பிக்கலை அப்படின்னு. சரி, அது என்னதான் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த சட்டம் அதாவது மக்களின் பிரதிநிதித்துவ சட்டத்தின், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 33A படி 2 ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேலான தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகள் மட்டுமே, அதனுடைய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அவங்களுடைய அந்த அஃபிடவிட்ல தாக்கல் பண்ணணும், குற்றச்சாட்டுகள் இருந்ததுன்னா. ஆனால் இது அப்படி எதுவுமே இல்லை. இந்த விஷயங்களை, அதற்கான காப்பியை அதில் 2வது எண்ணா இந்த அம்மையாரையும் அவங்க சேர்த்துருக்காங்க. இதுதான் விஷயம். அப்போ இதில் நேரடியாக அவங்க சம்பந்தப்படலை. ஏற்கனவே ஒருத்தர் மேலே உள்ள வழக்கு, ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெட்டிஷனை இவங்க என்னன்னு பார்க்கலையாம். இதுதான் குற்றம். இப்படி சொன்னால், இன்றைக்கு நாட்டில் நம்ம ரோட்டில் கார் ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், காரில் ஸ்பீடாக போனோம் அல்லது ஒரு ஓரமாக நிறுத்திட்டோம், லைனை தாண்டி நிறுத்திட்டோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வழக்கு போட்டு செல்லான் போட்டு 1000 ரூபா 2000 ஃபைன் போட்டால், இதையும் தேர்தல் ஆணையத்தில் யாராவது நமக்கு எதிராக இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் மறைக்கணும்னு சொல்லிட்டு பெரிய நம்ம நாமினேஷனே தாக்கல் பண்ண போயிருங்கிற அளவிற்கு இன்றைக்கு ஜனநாயகம் இந்த நாட்டில் சீரழிந்து போயிருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். அப்போ சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்யக்கூடிய ஒரு புரிதமான அரசியலமைப்பு கடமை இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் இன்று களிசடையாக மாறிவிட்டது.
குப்பையில கிடைக்கக்கூடிய அந்த மிக மிக மோசமான குப்பையாக மாறிவிட்டது. இதை ஏற்கனவே நாம எங்க பார்த்தோம்? எஸ்ஐஆர்ல பார்த்தோம். எஸ்ஐஆர்ல இதுவரை சுமார் 6 கோடி பேருக்கு மேலாக இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நீக்கி இருக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய நேரத்தில் 4 கோடி பேர், 10 கோடி பேரை நீக்கிட்டு ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு எஸ்ஐஆர், ஒரு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு இப்படி செய்யறது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே இந்திய ஜனநாயகத்தை இந்த தேர்தல் ஆணையம் இது மிக 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 என்ன சொல்றது, சேதாரப்படுத்தி விட்டது, அழித்து கொண்டிருக்கிறது. உள்ளிருந்தே அழிக்கக்கூடிய வேலையை இந்த தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த அம்மையார் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, இதை எதிர்த்து இன்னைக்கு ராஷ்டிரபதி பவன், குடியரசுத் தலைவர் இதுல காங்கிரஸ் கட்சிக்காரங்க மிக வலுவான போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சமீப காலமாக வட இந்தியாவில் காங்கிரசார் உக்கிரமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்போதோ நடத்தியிருக்க வேண்டிய போராட்டங்கள். சரி, இப்பொழுது ஒன்றும் கெட்டு போகவில்லை, அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு போட்டிருக்கிறாங்க, நேற்றைய போட்டிருக்கிறாங்க இந்த விஷயத்தை. இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் கடைசியாக கிடைத்த தகவல் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மீனாட்சி நாகராஜனுடைய மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. எதிர்பார்த்தது தானே. அவர் உயர் நீதிமன்றத்தில் தேர்தல் மனுவை தாக்கல் செய்ய வேண்டுமா, இங்க நேரடியாக நீ ஏன் உச்ச நீதிமன்றத்திற்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கை நடத்தி முடிக்கிறதுக்கு 2-3 வருஷமாவது ஆகும். நம்ம கன்னியாகுமரியில அப்பாவுடைய இது எத்தனை வருஷம் ஆச்சு, 10 வருஷம் கிட்டத்தட்ட ஆகி 10வது வருஷம் முடிவில் இன்றைக்கு 2வது டேர்ம் முடிவில் அவர் தேர்தல் செல்லுபடியாகும்னு சொல்லி வந்தது. அப்போ இப்படி 2-3 வருஷம் ஆனால்தான் இந்த அம்மையாருடைய இந்த வழக்கு பைசலாகும்னு சொன்னா, அதுக்குள்ள ராஜ்யசபாவினுடைய அந்த காலமும் முடிந்து போய்விடும். அப்படிங்கும் பொழுது இன்றைக்கு எவ்வளவு ஒரு அழகான, ஒரு குயுக்தித்தனமான, அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாட்டை இந்த தேர்தல் ஆணையம் அருமையாக இன்றைக்கு ஒரு கீழ்மட்டத்தில் உள்ள ஒரு அதிகாரி மூலம் செய்திருக்கிறது என்பதை நீங்க நினைக்கும் பொழுது, நாம் உண்மையிலேயே கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரசி உள்ள அந்த நாட்டில் இருக்கிறோமா, இங்கு அது இயங்குகிறதா என்பது குறித்து ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. நம்ம டெமோக்ரசி நம்ம கையை விட்டு போயிட்டோ அப்படிங்கிற ஒரு பதவதப்பு உண்டாகுது நண்பர்களே. அடுத்து ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. ஒரு 10ஆம் தேதி வாக்கில், இன்னைக்கு தேதி 12 தேதி ஆகுது, 10ஆம் தேதி வாக்கில் ஓமன் கடற்கரைக்கு அப்பால இந்தியாவினுடைய நம்முடைய வணிக கப்பல் ஒன்று போயிருக்கு. அந்த கப்பலுடைய பெயர் செட்டபெல்லோ அப்படிங்கிற அந்த கப்பல் போயிருக்கு. அந்த கப்பல் மீது அமெரிக்கா ஏவுகணை வீசி தாக்கி இருக்கிறது. அதுல அந்த ஏவுகணை வீசி தாக்குனதுல 21 பேர் 24 பேர் வந்திருக்கிறாங்க. 3 பேரை காணோம். ஒமன் அரசாங்கம் அவர்களை பத்திரமாக மீட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்போ இது உடனே இந்திய அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுக்கத்தான் செய்யணும், கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிக்கையை நான் அவருடைய சுருக்கத்தை படிக்கிறேன். அதாவது நீங்க கேளுங்க. பிராந்தியத்தில் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்புகள் குறிவைப்பது முடிவுக்கு வர வேண்டும். பிராந்தியத்தில் கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நிகழ்வது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். மேலும் இது பிராந்தியத்தில் நடந்து வரும் மோதலின் நேரடி விளைவாகும். பதற்றம் உடனடியாக குறைய வேண்டும். மேலும் சர்வதேச சட்டத்தின்படி அப்பிராந்தியத்தினுடைய பன்னாட்டு நீர்வழிகளில் சுதந்திரமான மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்து மற்றும் வணிகம் மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. அதோடைய சுருக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன். 10ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 10ஆம் தேதி அட்டாக் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் 3 பேர் செத்துட்டாங்க. அந்த இதில் காணாமல் போனவங்கன்னு சொன்னாங்க. 3 பேர் இறந்துட்டாங்க. இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காங்கிற பேர் எங்கேயுமே வராம பார்த்துக்கிட்டாங்க. நம்ம வெளியுறவு அமைச்சகத்திலிருந்து கொடுக்கும்போது தப்பி தவறி கூட
ஏன்னு கூட வந்துடக்கூடாது, ஏஎம்னு சொல்லிட்டு. அந்த அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையா அமெரிக்காங்கிற பேரை வராம பார்த்துருக்காங்கன்னு சொன்னா, இவர்கள் ஏன் இப்படி பயந்து சாகிறார்கள் அமெரிக்காவிற்கு? நம்முடைய கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய 3 குடிமக்கள், இந்தியாவினுடைய குடிமக்கள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்தியா முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்தன. அதுல பாத்தீங்கன்னா சிபிஎம் கட்சியினுடைய ஒரு அறிக்கையில அவங்க சொல்றாங்க, வெட்கமற்ற அடிமைத்தனம் என்று சொல்றாங்க. இந்த சட்டவிரோத அமெரிக்க தாக்குதலையும் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் இந்திய குடிமக்களை பாதுகாக்கும் கடமையை அரசு முற்றிலுமாக கைவிட்டதையும் நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இந்திய உயிர்களை இழந்ததற்கு அரசு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து முழு பொறுப்புக்கும் கோர வேண்டும் அமெரிக்காவை. மேற்காசியாவில் அமெரிக்க தாக்குதல்களை நிறுத்தவும், ஹார்முஸ் ஜலசந்தி அருகேயுள்ள முற்றுகையை விலக்கவும், மேலும் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யவும் அமெரிக்கா மீது இந்திய அரசு தலையிட்டு அழுத்தம் கொடுக்க வேண்டும்னு சிபிஎம் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க பொலிட் பியூரோல இருந்து. இப்படியாக இது நான் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்றேன். இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்க கண்டன அறிக்கைகள் வந்ததற்கு பின்னால இந்தியாவில இருந்து நம்ம அரசாங்கம் வந்து அமெரிக்கா தூதரை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்கன்னா கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்கன்னு நமக்கு செய்தி கிடைக்கிற செய்தி வந்திருக்குங்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதாவது உள்நாட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் எதிர்கட்சிகள் எல்லாம் ஜெயிக்க விடாம அப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கு. நம்ம தப்பி தவறி நீதிமன்றங்களில் போனோம்னு சொன்னால் நீதிமன்றங்கள் அநேகமாக வந்து முக்கியமான வழக்குகள் எல்லாம் நமக்கு சாதகமான தீர்ப்புகள் வர்றதில்லை. அதுபோல இன்றைக்கு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடக்கு. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம கப்பலை தாக்குறாங்க, அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டாம் ஐயா? என்ன போங்க, இப்படித்தான் நம்ம நிலைமை இருக்கு. நம்மளை நாமே நொந்துவிடுறதே தவிர வேற ஏதாவது இருக்கா வழி? இருக்கு. அது அது அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில மிகப்பெரிய அளவிற்குன்னு சொல்லும்போது மிகப்பெரிய அளவிற்கான நாடு முழுவதும் ஊக்கத்தை கிளப்பி, ஒரு மொமெண்டத்தை கிளப்பி, இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட 7,000 8,000 பேர் அங்க நடந்திருக்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதுக்கு முன்னால அங்க ஒரு நிறைய இதுல துண்டு துண்டான செய்திகள் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது பார்ப்போம். ஒரு இளம் பெண், ஒரு மாணவி, அந்த மாணவி தேர்தலுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மாணவியை கூப்பிட்டு வீட்டிலே சென்று காவல்துறையினர் மிரட்டி, நீ காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த இதற்கு போகக்கூடாது, ஆர்ப்பாட்டத்திற்கு போகக்கூடாது என்று துன்புறுத்தி இருக்கிறார்கள். துன்புறுத்தினா வந்து கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறது, போலீஸ்காரங்க அங்கே கூப்பிடுறது, இங்கே கூப்பிடுறது. இன்றைக்கு நம்முடைய சிபிஎம்மினுடைய பிருந்தா கரத் அவங்க வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கூட நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நேற்றைய தினம் புனாவில் உள்ள சாவித்ரிபாய் புலே புனே பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் சிலை அருகே ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறது. அப்போது நாடு முழுவதும் தேர்தல் செயல்முறைகளில் சீர்திருத்தங்களை கோரி 5 அம்ச கோரிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். முக்கியமான கோரிக்கையாக மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி இருப்பது என்ன, தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று. இன்றைக்கு புனேல நடந்த அந்த இளைஞர்களுடைய அந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கலந்து கொண்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ்காரர் ஒருத்தர் வந்து, அது நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, நிறைய காங்கிரஸ்காரர்கள் இதை வந்து டவுன் பிளே பண்ணுறாங்க. டவுன் பிளேன்னு சொன்னால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. அவசியம் இல்லை அது அவங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கு அந்த அமைப்பு போராடுறது இளைஞர்கள் எல்லாம் பாஜகவிற்கு எதிராக போராடிட்டு இருக்கும்போது அவர்கள் தான் அங்கே வந்து
பல்வேறு விதமான நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்கும்போது இவர்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நேற்று பூனாவில் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் 300,000 பேர் கலந்து கொண்டிருப்பதாக அந்த செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த படத்தை உங்களுக்கு காட்சியை காண்பிக்கிறோம். அவர் அந்த நண்பர் இருக்கார், அபிஜய் தீபிக் அப்படிங்கிற சொல்லக்கூடியவர். அவர் இன்றைக்கு அதில் பேசியிருக்கிறாரு. அடுத்தடுத்து நாங்கள் அடுத்த போராட்டத்தை எங்கே வைக்க போகிறோம், லக்னோவில் நடத்த போகிறோம், இன்றோ நாளையோ நடத்த போகிறதாக தேதியும் குறிச்சிருக்கிறாங்க. இப்படியாக நாடு முழுவதும் நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம் என்ற செய்தியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இத்துடன் இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.